1959ல ரஷ்யாவில் த மவுண்டன் ஆஃப் டெட் அப்படின்னு ஒரு மவுண்டனுக்கு ட்ரெக்கிங் போகலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க. ஒரு 9 பேர் கிளம்பி போகலாம், எல்லாருமே சேர்ந்து போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க, கிளம்புறாங்க. ஆனால் இவங்க ட்ரெக்கிங் போகணும்னு நினைக்கிற அந்த பர்டிகுலர் மவுண்டன், அது வந்து ரஷ்யா இஸ் ஆப்வியஸ்லி கோல்ட் கண்ட்ரி. ஸோ அது அந்த மவுண்டன் ஃபுல்லாமே பனி எப்போவுமே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மவுண்டனுக்கு அவங்க போகலான்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அந்த மவுண்டனுக்கு பர்டிகுலராக இவங்க ட்ரெக்கிங் போகலான்னு நினைக்கிற அந்த பகுதிக்கு அங்கே இருக்கிற மக்கள், அதாவது மலைவாழ் மக்கள் இருப்பாங்கல்ல, மலைவாழ் மக்கள், கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன், அந்த மக்களே வந்துட்டு போக மாட்டாங்க. அந்த ட்ரெக்கிங் வந்து ஒன் டேல போகிற ட்ரெக்கிங் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டே பண்ணி போகணும். ஸோ ஒரு இடத்துல அவங்க ட்ரெக்கிங் போகும்போது டென்ட் போட்டு ஸ்டே பண்ணுறாங்க. February 1 ஒரு இடத்துல அவங்க வந்து டென்ட் போட்டு ஸ்டே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1 வீக் ஆச்சு. அவங்கள பற்றி எந்த ஒரு நியூஸும் இல்லை, அவங்க என்ன ஆனாங்க அப்படின்றது தெரியல. அதனால ஆஃபீஸர்ஸ் எல்லாம் உள்ளே போய் அவங்களுக்காக தேடுறாங்க. தேடும் போது அவங்களுக்கு வந்து கிடைச்ச அந்த ஒரு இன்ஃபர்மேஷன், அவங்க பார்த்த விஷயங்களை அவங்களாலேயே நம்ப முடியல. அவங்க ஸ்டே பண்ணியிருந்த அந்த டென்ட்டு ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம பயந்து ஓடுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ணிட்டு போகலாம், இல்லைன்னா வெளியே இருக்கிறதுக்கு பயந்து நம்ம டென்ட்டுக்குள்ள பத்திரமா இருப்போம். ஆனா இவங்க ஸ்டே பண்ணியிருந்த டென்ட் உள்ள இருந்து அவங்க ஏதோ அறக்க பறக்க உள்ள இருந்து எதுக்கும் பயந்து எல்லாரும், ஏன்னா அது வந்து ரொம்ப கோல்டான பகுதி, ஓகே. ஸோ ஸ்வெட்டரோ இல்லைன்னா எதுவுமே இல்லாம வெளியெல்லாம் போகவே முடியாது. டென்ட்டுக்குள்ள அவங்க இந்த ஹீட்டர் எல்லாம் வச்சுட்டு டென்ட்டுக்குள்ள இருந்திருக்காங்க. ஆனா உள்ள இருந்து அந்த டென்ட் வந்து ரிப் ஆயிருக்கு. உள்ள இருந்து அவங்க அந்த டென்ட்டை கிழிச்சு வெளியே எல்லாரும் பயந்து ஓடி இருக்காங்க. அதுவும் ஸ்வெட்டர் எதுவுமே போடாம வெறும் அவங்களுடைய போட்டிருந்த அந்த ஒரு பனியனோடையோ இல்லை அந்த மாதிரி அவங்க வெளியே எல்லாருமே ஓடி அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயந்து அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. சில பேர் வந்துட்டு ஹைப்போதெர்மியா தெரியல, இந்த குளிர்ல அப்படியே நடுங்கி சாகுறது, அந்த மாதிரி சில பேர் செத்துருக்காங்க. ஆனா சில பேர் செத்த விஷயம் வந்துட்டு ரொம்ப ஒரு வியர்டா இருந்துச்சு. சில பேருக்கு கண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த கண்ணு அந்த ஐ பால்ஸ் இல்லாம இருந்திருக்கு, டங் இல்லாம இருந்திருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் வியர்ட் வேல கொஞ்சம் பேர் இறந்திருக்காங்க. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களுடைய போட்டிருந்த அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாத்துலயுமே ரேடியேஷன் இருந்துச்சு. ஸோ இவங்க செத்தது, இவங்க இவ்வளவு பேர் இறந்திருக்காங்க அப்படின்றது இப்ப வரைக்கும் ஒரு மிஸ்ட்ரியாவே இருக்கு. நிறைய ஒரு தியரிஸ் இருக்கு. சில பேர் சொல்றாங்க இந்த மாதிரி பொலிட்டிக்கல் மிலிட்ரி பீப்புள் வந்து அந்த இடத்துல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த ஒரு சவுண்ட் கேட்டோ இல்லைன்னா அந்த ஒரு ரேடியேஷன் ஏதோ வந்துட்டு இது ஆகிதான் இவங்க எல்லாருமே இறந்திருக்காங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் வந்துட்டு இல்ல ஸ்பேஸ் ஏலியன்ஸ் வந்திருக்காங்க, அந்த மாதிரி ஒரு தியரியும் போயிட்டு இருக்கு. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க ஏதோ ஒண்ணு வந்துட்டு வெப்பனோ இல்ல இவங்க ஏதோ ஒண்ணு வந்துட்டு ஸ்டடி பண்ணிட்டு இருந்திருக்காங்க, அதனாலதான் அவங்க உள்ள இருந்து அதுக்கு பயந்து அவங்க வெளியே வந்திருக்காங்க, அந்த மாதிரி சொன்னாங்க. சரி, இன்னும் நிறைய பேர் இன்னும் அட்வான்ஸா போய் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஏரியாவே ரொம்ப பேரனார்மல் ஆக்டிவிட்டிஸ் அதிகமா இருக்கு ஏரியா, அது ஹாண்டடா இருக்கலாம், ஒருவேளை கோஸ்டோ இல்லைன்னா அந்த மாதிரி ரிலேட்டட் திங்ஸா இருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.